ஆன்லைன் வீடியோ கேம் விளையாடிய சிறுமியின் அவதார் வெர்ஷனை மர்ம நபர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அதிர்ச்சி சம்பவம் பிரிட்டனில் நடந்திருக்கிறது. நிஜம் போலவே தோன்றும் கற்பனை உலகத்தை படைத்து அதில் நம்மை உலவ விடும் தொழில்நுட்பம்தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. சினிமா, வீடியோ கேம் துறைகளில் இந்த மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் தற்போது அதிகரித்திருக்கிறது. ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மெட்டாவர்ஸ் என்ற புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்த மெட்டாவர்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோ கேம்களுக்கு இளம் தலைமுறையினர் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளது. மெட்டாவர்ஸில் வீடியோ கேம் விளையாடும் பயனாளர்களுக்கு VR கண்ணாடி மற்றும் ஹெட்செட்டுகள் வழங்கப்படும். அதை அணிந்து கொண்டால் கண்முன் தோன்றும் கற்பனை உலகில் பயனாளர்களின் டிஜிட்டல் கதாபாத்திரமான அவதார் தோன்றி விளையாடத் தொடங்கும். இப்படி விளையாடிக் கொண்டிருந்த 16 வயதான பிரிட்டன் சிறுமியின் அவதார் வெர்ஷனை அதே தளத்தில் இருந்த மர்ம நபர்கள் சிலர் அவர்களுடைய அவதார்களை வைத்து அந்த சிறுமி அவதாரை ஆன்லைனில் சுற்றி வளைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சைபர் கிரைம் போலீசார் வீடியோ கேமில் ஒரு சிறுமியை பலர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் வந்திருப்பது புதியது என தெரிவித்துள்ளனர். இது டிஜிட்டல் உலகத்தினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விர்ச்சுவல் ரியாலிட்டி என்பதால் சிறுமி உண்மையில் உடல் ரீதியான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகவில்லை என்றாலும் அவர் மனதளவிலும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாக விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார். இது போன்ற செயல்களுக்கு தங்கள் தளத்தில் இடமில்லை என கூறிய மெட்டா நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர், பயனர் பாதுகாப்பிற்காக அறிமுகமில்லாத நபர்களின் அவதார்கள் அருகில் நெருங்க முடியாமல் தடுக்கும் வசதிகளும் உள்ளன என தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.